Hi and welcome to Easy Spoken English Kanchi. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் அதாவது இன்னிலேருந்து இந்த வீக் ஃபுல்லாக நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா adjectives. ஓகே, ஸோ adjectives பற்றி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ரொம்ப ஈஸியான டாபிக் தான், ரொம்ப ஃபெமிலியர் டாபிக் நம்ம எல்லாருக்கும். பட் நான் என்ன டீச் பண்ண போகிறேன்னா adjectivesல மேபி உங்களுக்கு இல்லை நிறைய பேருக்கு தெரியாத சில விஷயங்கள், adjectives நம்ம யூஸ் பண்ணும்போது இங்கிலீஷில் காமனாக வரக்கூடிய மிஸ்டேக்ஸ், இதெல்லாம் பற்றி தான் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரைட், since this is the first video on adjective, இதில் introduction and examples and order of adjectives நான் டீச் பண்ண போகிறேன். Alright, let's get started. So first, what are adjectives? Adjectivesனா என்ன அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நவுனை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குற, நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்ட்ஸ் தான் நம்ம adjectivesன்னு சொல்கிறோம். ஓகே, வேர்ட்ஸ் தட் மாடிஃபை அ நவுன் ஆர் அ ப்ரனவுன். ஓகே, நவுன் ஆர் ப்ரனவுன் பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குற வேர்ட்ஸ் தான் நம்ம adjectivesன்னு சொல்கிறோம். ரைட், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் அ பென், ஐ வாண்ட் அ காஸ்ட்லி பென். ஸோ எந்த மாதிரி பென் அப்படின்னு பென்னை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குற இந்த காஸ்ட்லின்ற வேர்ட் தான் adjective. இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஐ saw a girl, ஐ saw a beautiful girl. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் கேர்ள், சிம்பிளி கேர்ள் அவ்வளோதான். செகண்டில் பியூட்டிஃபுல் அப்படின்னா அந்த கேர்ளை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு வேர்ட் சொல்லியிருக்கோம். ஸோ தட் இஸ் தி adjective ஹியர். இப்போ நம்ம பார்த்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ்லையுமே காஸ்ட்லி பென், பியூட்டிஃபுல் கேர்ள், இந்த மாதிரி நவுனுக்கு முன்னாடி adjectives வந்துருந்தது. பட் எப்போவுமே இப்படி தான் வரணும்னு இல்லை, இந்த மாதிரியும் வரலாம். திஸ் பென் இஸ் வெரி காஸ்ட்லி. இந்த பென் எப்படி இருக்குது, என்னவா இருக்குது, அதாவது இது சென்டென்ஸ் பேட்டர்னில் காம்ப்ளிமெண்ட்டாக வரும். பட் தீஸ் ஆர் adjectives. ஓகே, ஷீ இஸ் பியூட்டிஃபுல். ஸோ பியூட்டிஃபுல்ன்ற வேர்ட் adjective தான் இந்த சென்டென்ஸில் சென்டென்ஸ் பேட்டர்னில் காம்ப்ளிமெண்ட்டாக வந்திருக்கு. ஓகே, ஸோ எப்போவுமே நவுனுக்கு முன்னாடி adjectives யூஸ் பண்ணும்போது அந்த adjectiveக்கு முன்னாடி ஒரு டிட்டர்மினர் யூஸ் பண்ணுவோம். டிட்டர்மினர்னா என்ன அப்படின்னா அது ப்ரனவுனாக இருக்கலாம், இல்லை திஸ் தேட், தீஸ் தோஸ், சம் மெனி, இந்த மாதிரி வேர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நம்பர்ஸாக இருக்கலாம், 3 2 1 இந்த மாதிரி நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட் த அல்லது தி இந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ நவுனுக்கு முன்னாடி நம்ம adjective யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி டிட்டர்மினர் யூஸ் பண்ணி தான் நம்ம பேசணும் சென்டென்சஸ். ஓகே, ஸோ இப்போது சில சென்டென்சஸில் மோர் தென் ஒன் adjectives இருக்கும். அதை எப்படி அரேஞ்ச் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷீ இஸ் மை க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஷீ இஸ் மை பெஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஷீ இஸ் மை பெஸ்ட் அண்ட் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். இதில் எது கரெக்ட், எப்படி சொல்லணும்? ஆக்சுவலி இது எல்லாமே கரெக்ட் தான், நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 சென்டென்சஸ்லையுமே ஃப்ரெண்டை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க பெஸ்ட் அண்ட் க்ளோஸ் அப்படின்ற 2 வேர்ட்ஸ் தான் adjective. 2 adjectives யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே ஒரே கேட்டகரி தான். ஸோ adjectivesஓட கேட்டகரி வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். கேட்டகரினா ஒன்றும் இல்லை, எந்தெந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் adjectives இருக்குது. இப்போ ஷேப்ஸை சொல்கிறோன்னா ரவுண்ட், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் இப்படி சொல்கிறோம். சைஸ் சொல்லணும்னா பிக், ஸ்மால், லார்ஜ் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். கலர் சொல்லணும்னா ப்ளூ, எல்லோ, ஒயிட் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இது ஒரே கேட்டகரி ஆஃப் adjective. க்ளோஸ், பெஸ்ட் அப்படின்றது நம்மளோட ஒப்பீனியன், அவங்க நம்மளுக்கு எந்த மாதிரியான ஃப்ரெண்டுன்ற ஒப்பீனியன் கேட்டகரியில் வரதுனால நீங்கள் இது முன்னாடி பின்னாடி மாற்றி சொல்லலாம், இல்லை and போட்டு சொல்லலாம், மீனிங் சேஞ்ச் ஆகாது. ஓகே, அதே மாதிரி இது பாருங்கள், ஐ வாண்ட் அ சாஃப்ட் க்யூட் கேட், ஐ வாண்ட் அ க்யூட் soft cat, I want a soft and cute cat, or I want a cute and soft cat. எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம், மீனிங் சேஞ்ச் ஆகாது. பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாஃப்ட் அண்ட் க்யூட் வந்து ஒரே கேட்டகரி ஆஃப் adjective. ஸோ அதனால் நீங்கள் மாற்றி சொன்னாலும் அது மீனிங் சேஞ்ச் ஆகாது. பட் நீங்கள் கமா யூஸ் பண்ணணும். இந்த 2 adjectivesக்கு நடுவில் நீங்கள் கமா யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் இதே மாதிரி ஒரு கேட்டகரியில், she wanted shiny bright nail extensions, she wanted bright shiny nail extensions, ஆர் எப்படி வேணால் மாற்றி and போட்டு சொல்லலாம். இட் டசன்ட் சேஞ்ச். ஸோ பட் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா கமா போடணும் எழுதும் போது ரைட்டிங்கில். வென் யூ ஸ்பீக் இட் டசன்ட் மேட்டர், அந்த கமா அதெல்லாம் பங்க்சுவேஷன்லாம் தெரியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வென் யூ ரைட் யூ ஹவ் டு கீப் திஸ் இன் மைண்ட். ஓகே, அண்ட் ஹியர் கம்ஸ் தி டிஃபிகல்ட் கன்ஃபியூசிங் பார்ட். அதாவது ஒரே கேட்டகரியாக இருந்தது, நம்ம கமா போட்டு மாற்றி முன்னாடி பின்னாடி மாற்றி எழுதலாம், and போட்டு எழுதலாம், பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக இருக்கும் போது adjectives எப்படி ஆர்டர் பண்ணணுன்னு ஒரு ரூல் இருக்குது. ஸோ அந்த ஆர்டரில் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் என்ன ரூலுன்னு பார்க்கலாம், அப்புறம் அதில் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றதை நான் சொல்கிறேன். பாருங்கள், DOSSACOMP, தோசா காம்ப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தோசா அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டிட்டர்மினர், ஒப்பீனியன், சைஸ், ஷேப், ஏஜ். தோசா, நம்மளோட தோசையில் ஒரு எஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. காம்ப், color, origin, material,
பர்பஸ். ஓகே. தோசா காம்ப். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது அட்ஜெக்டிவ்ஸோட கேட்டகரி. ஆனா பயப்படாதீங்க. இத்தன இருக்கே! நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? கண்டிப்பா யாருமே இத்தன இத்தன கேட்டகரி ஆஃப் அட்ஜெக்டிவையும் ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணி பேச மாட்டாங்க. பேசினா நல்லாவும் இருக்காது. ஓகே. ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு 3 அட்ஜெக்டிவ் இல்லன்னா மேக்ஸிமம் 2 தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ 3 கூட ரேர் கேஸஸ் தான். பட் 2 யூஸ் பண்ணுவோம். அந்த 2 யூஸ் பண்ணாலும் எது ஃபர்ஸ்ட்டு சொல்லணும், செகண்ட் சொல்லணும்னு கண்டிப்பா நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆர்டர் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ சில எக்ஸாம்பிள்ஸோட இத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ டிட்டர்மினர்ஸ்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ப்ரனவுன் இல்ல நம்பர்ஸ் இல்ல ஆர்டிகல்ஸ் இந்த மாரி இருக்கும். ஒப்பீனியன்னா பியூட்டிஃபுல், எக்ஸ்பென்சிவ், டெலிஷியஸ், இன்டெலிஜென்ட், ஸ்மார்ட் இந்த மாரி ஒரு பெர்சன் இல்ல ஏதாவது ஒரு நவுன பத்தி நம்மளுடைய ஒப்பீனியன சொல்ற மாதிரியான வேர்ட்ஸ். சைஸ்னா நமக்கு தெரியும். ஸ்மால், பிக், லிட்டில், லார்ஜ், டால், ஷார்ட் இந்த மாரி வேர்ட்ஸ். ஷேப்ஸ் ரவுண்ட், ஸ்கொயர், ட்ரையாங்குலர், ரெக்டாங்குலர் இந்த மாரி வேர்ட்ஸ். ஏஜ்னா ஓல்ட், யங், நியூ, ஆன்டீக் அப்படி சொல்லலாம். அடுத்து கலர். ஸோ கலர் நமக்கு நல்லாவே தெரியும். ப்ளூ, க்ரீன், ரெட், எல்லோ இந்த மாதிரி. ஆரிஜின். ஸோ ஆரிஜின்லாம் நம்ம நெறைய யூஸ் பண்ண மாட்டோம். பட் யூஸ் பண்ணணும் அப்படின்னும்போது இத்தனை ஆர்டர் கழிச்சு தான் நீங்க சொல்லணும். சைனீஸ், இந்தியன், அமெரிக்கன் இந்த மாரி ஆரிஜின். மெட்டீரியல் அப்படின்னா காட்டன், வுட்டன், மெட்டல், பிளாஸ்டிக், சில்வர் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை சொல்லலாம். பர்பஸ் அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக அந்த நவுனை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த பர்பஸை நம்ம லாஸ்ட்டாக சொல்லணும். அதாவது டைனிங் டேபிள், ரைட்டிங் டெஸ்க், கிளீனிங் மிஷின் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் இந்த மாதிரி சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ இதை எக்ஸாம்பிள்ஸில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ஹாவ் 3 ஸ்மால் பிளாக் சேர்ஸ் இன் மை ரூம். ஸோ இதை சேர் டிஸ்கிரைப் பண்ணி 3 அட்ஜெக்டிவ்ஸ் வந்திருக்கு. 3 ஸ்மால் பிளாக்னு. இந்த ஆர்டர் தான் சொல்லணுமா இல்லை ஆர்டர் சேஞ்ச் பண்ணணுமான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3 சொல்லியிருக்கோம். எஸ் டிட்டர்மினர் தான் ஃபஸ்ட்டு வரணும். ஏன்னா நம்மளோட தோசா காம்பில் ஃபஸ்ட்டு டி தான் இருக்குது. ஸோ டிட்டர்மினர் ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம். அடுத்தது பிளாக், ஸ்மால் அப்படின்னு 2 அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. எது ஃபஸ்ட்டு போடணும், எது செகண்ட் போடணும்? எஸ் ஸ்மால் தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். ஏன்னா அது வந்து சைஸ், அதுக்கப்புறம் தான் கலர். காம்ப் வந்திருக்கு இல்லையா? ஸோ 3 ஸ்மால் பிளாக் சேர்ஸ். ஓகே. இந்த ஆர்டரில் தான் நீங்கள் சொல்லணும். அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸை நம்ம ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது கமா போடாமல் தான் சொல்லணும். ஓகே. முன்னாடி நம்ம பார்த்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் க்யூட், பெஸ்ட் அண்ட் க்ளோஸ் இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ்லாம் ஒரே கேட்டகரியில் இருக்கிறது. ஸோ கமா போடணும். டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருக்க கமா போடக்கூடாது. ஓகே. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஐ சா அ ஹங்க்ரி ஓல்டு மேன். ஓகே. இங்கே மேனை டிஸ்கிரைப் பண்ணி 3 அட்ஜெக்டிவ்ஸ் வந்திருக்கு. ஸோ அட்ஜெக்டிவ்ஸ்னு பார்த்தா 2 தான். ஒரு டிட்டர்மினர் வந்திருக்கு. ஏ வந்திருக்கு. ஸோ அதை ஆப்வியஸாக நம்ம ஃப்ரண்ட்டில் தான் போடணும். ஹங்க்ரி ஓல்டு ஹங்க்ரி மேனா, ஹங்க்ரி ஓல்டு மேனா? ஹங்க்ரின்றது ஒப்பீனியன். தோசால இருக்க ஃபர்ஸ்ட்டு ஓ, டிஓ ஒப்பீனியன். ஸோ அதனால நம்ம அதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறோம். ஓல்டுன்றது ஏஜ். கரெக்டா? ஸோ தோசா ஓ வந்துட்டு தான் ஏ வருது. ஸோ அதனால ஹங்க்ரி ஓல்டு மேன் தான் கரெக்ட். அடுத்த எக்ஸாம்பிள். தி பேபி வாண்டட் 3 ஹார்ட் ஷேப்ட் ரெட் பலூன்ஸ். 3 ஹார்ட் ஷேப்ட் ரெட் பலூன்ஸ். ஸோ இங்கே பலூன்ஸை டிஸ்கிரைப் பண்ணி நம்பர், அப்புறம் என்ன ஷேப், அப்புறம் கலர் அப்படின்னு 3 அட்ஜெக்டிவ்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம நம்பர் தான் ஃபர்ஸ்ட் போடணும். 3. அப்புறம் தோசா காம்ப் எடுத்து பாருங்கள். அதில் சைஸ், ஷேப் சொல்லிட்டு தான் நம்ம கலர் சொல்லணும். காம்ப் வருது. ஓகே. ஸோ பொதுவாக நம்ம இந்த தோசா காம்பில் பார்த்தீங்கன்னா சைஸ், ஷேப், கலர், அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிறோன்னா இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்பர், சைஸ், ஷேப், கலர் இதில் எது ஃபஸ்ட்டு சொல்லணும்னா நம்பர், அப்புறம் சைஸ், ஷேப், கலர் இந்த ஆர்டரில் தான் சொல்லணும்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் வரும்போது நீங்கள் இந்த தோசா காம்ப் யோசிங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். I'm going to buy a new black velvet sofa. ஸோ சோஃபாவை டிஸ்கிரைப் பண்ணி ஏ, நியூ, பிளாக், வெல்வெட் 4 வந்திருக்கு. ஸோ ஏ வந்து ஆப்வியஸ்லி இவ்வளோ நேரத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். டிட்டர்மினர் ஃபஸ்ட்டு தான் போடணும். அப்புறம் நியூ பிளாக் வெல்வெட்டா, நியூ வெல்வெட் பிளாக் சோஃபாவா? ஸோ நம்ம தோசா காம்ப் எடுத்து பார்த்தீங்கன்னா நியூன்றது ஏஜ் கேட்டகரி. ஸோ ஏஜ் ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம். அப்புறம் நம்ம கலர் தான் சொல்லணும். பிளாக் சொல்லிட்டோம். அடுத்தது வெல்வெட்ன்றது மெட்டீரியல். ஸோ கலருக்கு அப்புறம் தான் மெட்டீரியல் வருது. ஸோ பிளாக் வெல்வெட் சோஃபா தான் கரெக்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஷீ ஹேஸ் மெனி பியூட்டிஃபுல் ஆன்டீக் சில்வர் இயர்ரிங்ஸ். ஸோ ஆன்டீக் அப்படின்ற வேர்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக. ஆன்டீக் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான். ஸோ அது ஏஜ் கேட்டகரியில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மெனின்றது டிட்டர்மினர், பியூட்டிஃபுல் ஒப்பீனியன், ஆன்டீக் ஏஜ், சில்வர் மெட்டீரியல்.
ஓகே. ஸோ மெனி பியூட்டிஃபுல் ஆன்டிக் சில்வர் இயரிங்ஸ் தான். ஓகே. மெனி பியூட்டிஃபுல் சில்வர் ஆன்டிக் இயரிங்ஸ் கிடையாது. ஏன்னா சில்வர் வந்து மெட்டீரியல் கடைசியா தான் நம்ம சொல்லணும். ஓகே. ஸோ தட் இஸ் இட் வித் டுடேஸ் லெசன். ஸோ இன்னைக்கு லெசன்ல நம்ம 2 டைப் ஆஃப் adjectives பத்தி பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரியில எல்லாமே ஒரே கேட்டகரி ஆஃப் adjectives கமா போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். செகண்ட் டைப்ல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் கமா போடாம சொல்லணும். அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு. தோசா காம் பத்தி பார்த்தோம். ஸோ இப்போ இங்கன்னா செகண்ட் டைப்ல இருந்து நான் சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ தோசா காம்ப் அப்ளை பண்ணி இது என்ன ஆர்டர்ல வரும்னு நீங்க கண்டிப்பா எழுதுங்க. Do you like blank shoes? ஸோ இங்கே ஷூஸை டிஸ்கிரைப் பண்ணி 3 adjectives கொடுத்துருக்கேன். நியூ, மை, எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு. ஸோ இதை கரெக்டாக ஆர்டர் பண்ணி எழுதுங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐ saw blank cups on the table. Plastic, red, some ஆர்டர் பண்ணுங்க. She has blank chair. Wooden, 3, black. இந்த 3 adjectives-ஐ ஆர்டர் பண்ணி சேர்க்கு ஏற்ற மாதிரி எழுதுங்க. He was wearing tight a leather red jacket. ஸோ இதை கரெக்டாக ஆர்டர் பண்ணி இந்த ஜாக்கெட் இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ நோ அ யங் டேலண்டடா இல்லை டேலண்டட் யங்கா லாயர். ஓகே. ஸோ இந்த அட்ஜெக்டிவ்ஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். அதுதான் உங்களுக்கான எக்ஸசைஸ். ஸோ ப்ளீஸ் நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன். ஆல்ரைட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் த எண்ட். இந்த லெசன் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு சொன்னீங்கன்னா ஐல் பி வெரி ஹாப்பி டு நோ. Thank you so much. I'll see you all in the next video. Till then, take care and bye.